பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ் அருகே உள்ள ரயில்வே கிடங்கை அகற்றிவிட்டு காலியாக உள்ள நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவு கொண்ட ரயில்வே துறைக்கு சொந்தமான இடத்தை பயன்படுத்தி பெரம்பூர் வில்லிவாக்கம் இடையே சென்னையின் 4வது ரயில் முனையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையம் 428 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. ஏற்கனவே வடமாநிலங்களுக்கு செல்லும் ரயில்கள் பெரம்பூரில் நின்று கும்மிடிப்பூண்டி மார்க்கமாக செல்கிறது. அதேபோல் பல்வேறு ரயில்கள் பெரம்பூரில் நின்றுதான் செல்கிறது. ஆகவே இந்த ரயில் முனையம் செயல்படும் பட்சத்தில் வடக்கு நோக்கி செல்லும் பெரும்பாலான ரயில்கள் இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இது குறித்து ரயில் பயணிகள் சங்கத்தினர் ராயபுரத்தில் ரயில் முனையம் அமைவதற்கு போதுமான இடம் இருக்கிறது. சென்ட்ரலில் இருந்து டெல்லி வரை இயக்குவதற்கும் சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் செல்வதற்கும் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும், ராயபுரம் அல்லது தண்டையார்பேட்டையை 4வது முனையமாக மாற்றலாம். தண்டையார்பேட்டையில் 200 ஏக்கர் வரை இடம் இருப்பதாகவும் அதை பயன்படுத்தலாம் எனவும் தெரிவித்தனர். தண்டையார்பேட்டை அல்லது ராயபுரம் ரயில் நிலையத்தை முனையமாக்கினால்தான் பொருத்தமானதாகவும் எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கும். பெரம்பூர் ரயில் நிலையத்தை முனையமாக்கினால் எந்த லாபமும் இல்லை. பெரம்பூர் ஏற்கனவே